100 days 100 அட்வைஸ்ல 4th டேக்கான 4th அட்வைஸ் இன்னைக்கு. ஆக்சுவலா பிபி அகாடமியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் என்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மார்க் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு எனக்கு வந்து தோண மாட்டேங்குது, சொன்னா எடுக்காம போயிட்டா என்ன ஆகும் அப்படிலாம் மைண்ட்ல இருக்கு, அந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்பாங்க. ஆக்சுவலா நீங்க மார்க்கு யாரா கேட்கறாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா தான் அந்த மார்க் உங்க சப்கான்ஷியஸ் பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி எழுதுக்கணும், எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும்ன்றது எல்லாமே உங்க சப்கான்ஷியஸ் பிரெயினே சொல்லும். அப்பதான் உங்களை அந்த மார்க் எடுக்க முடியும். ஆக்சுவலா எங்க டியூஷன்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. போன அகாடமிக் இயர் கூட ஆக்சுவலா நாங்க டியூஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த பொண்ணு அந்த மார்க் எடுக்காத காரணம் நாங்க வந்து ஒரு மீட்டிங்ல நாங்க கேட்போம், நீ எவ்வளவு மார்க் எடுக்க ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லவே மாட்டா. கடைசி வரைக்கும் சொல்லாம வச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் 400 450 அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா 10th கேட்கும்போது. கடைசியில் அவ எவ்வளவு சொன்னாலும் அந்த 450 தான் வந்துச்சு. எதனாலனா அவ அந்த மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கா. நீங்க யாரனா உங்க மார்க் கேட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் உண்மையாவே எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா சொல்லுங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சென்டம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கு வேண்டிய வேலை எல்லாமே நீங்க உடனே செய்ய ஆரம்பிப்பீங்க. அது பெஸ்ட் அச்சீவ் பண்ணி காட்டுங்க.